கிரிக்கெட் வரலாற்றில் ஒன் டே மேட்சஸ் ஆரம்பித்து 39 வருஷம் வரைக்கும் யாரும் டபுள் செஞ்சுரி அடித்ததில்லை தெரியுமா? ஒன் டே ஃபார்மெட்னு சொல்லுவாங்கள்ல, 50 ஓவர்கள் விளையாட்டு, முதல்ல 60 ஓவர் விளையாட்டு, அதுக்கப்புறம் 50 ஓவர் விளையாட்டு. அதில் கிரிக்கெட் ஆரம்பித்து 39 ஆண்டுகள் அந்த ஒன் டே ஃபார்மெட் ஆரம்பிச்சாச்சு. 39 ஆண்டுகள் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட எனக்கு கரெக்டாக நம்பர் தெரியல. யாருமே டபுள் செஞ்சுரி அடித்ததே கிடையாது. 110, 120, 150 அடிச்சிருக்காங்க. கபில் தேவ் வந்து ஜிம்பாப்வேக்கு எதிராக 175 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் விவியன் ரிச்சர்ட்ஸு ஒரு 183 அடித்தார். அதுக்கப்புறம் ஒரு பாகிஸ்தான் வீரர் 190க்கு மேலே அடித்தார். 39 ஆண்டு கால கிரிக்கெட் வரலாற்றில் யாருமே டபுள் செஞ்சுரி அடித்ததில்லை. ஆனால் 39 வருஷம் கழித்து முறையாக சச்சின் டெண்டுல்கர்னு ஒருத்தன் 200 ரன் அடித்தான். அந்த கிரிக்கெட் மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கு. வில் த மேஜிக் ஹேப்பன் அப்படின்னு இந்த கமெண்டேட்டர் சொல்லுவார். வில் தட் மேஜிக் ஹேப்பன், நடக்க போதான், நடந்துச்சு. ஆச்சரியம் என்னன்னா 39 ஆண்டு காலமாக ஒருத்தன் கூட அடிக்கல. 39 வருஷம் கழிச்சு ஒருத்தன் அடிச்சான்ல, அடுத்த வருஷமே சேவாக் அடிச்சான், அடுத்த வருஷமே ரோஹித் சர்மா அடிச்சான், அடுத்தடுத்து ரோஹித் சர்மா 2-3 அடிச்சு விட்டான். இப்போ உலகத்தில் டபுள் செஞ்சுரி அடிச்சவன் வருஷத்துக்கு 2 பேர் அடிக்கிறான். ஏன்? முன்னாலே அதே மாதிரி கிரிக்கெட் பிளேயர் இருந்தான்ல, பிராட்மேன்லேருந்து அவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்கல்ல, ஏன் அவெல்லாம் அடிக்கலை? டபுள் செஞ்சுரி ஒன்று அடிக்க முடியும்னு எவனு நம்பலை. ஒருத்தன் அடித்த உன்னையும் நம்பிக்கை வந்த உன்னையும் பூரா பேர் அடிச்சு விட்டான். அவ்வளோதான். நம்பிக்கை தான் ஜெயிக்க வைக்கும், பலம் ஜெயிக்க வைக்காது. 39 வருஷம் அடிக்கல, அடுத்த வருஷமே அடிக்கிறான். அவன் அடிச்ச ரெக்கார்டு அவனே அடிக்கிறான். போகிற போக்கில் 300 ரன் அடிப்பாங்க போட்டுருக்கான். இவனுங்க இந்த டீம் வந்து 283 ரன் என்னமோ அடிக்கிறாங்க. அதை சேஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க. போகிற போக்கில் 2020 ஓவர் மேட்ச்லாம் 500 ரன்லாம் அடிப்பாங்க போட்டுருக்கு. யார் நம்பினா? நீங்கள்லாம் சின்ன வயசில் கிரிக்கெட் பார்த்தப்ப 250 ரன் அடிச்சிட்டாலே எல்லாரும் எதில் வந்து கத்துவாங்க. 250 ரன்ஸ் அடிச்சாச்சு. இப்போலாம் ஒன் டே மேட்ச்சில் 350 ரன் சாதாரணம். பிலீஃப் சிஸ்டம் டிசைட்ஸ். அப்போ நம்முடைய கட்டுகள் அறுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த உலகம் போட்டிருக்க கட்டு வேறு, உள்ள நம்ம போட்டிருக்க கட்டு தான் பெரிய கட்டு. என்னால் இது முடியாதுங்கிற கட்டு, என்னால் இதை செய்ய முடியாதுங்கிற கட்டு, என்னை நான் லிமிட் பண்ணிக்கிற கட்டு, நமக்கெல்லாம் இது சாத்தியப்படாது நம்ம போட்டு வச்சுருக்க கட்டு, நான் அதிர்ஷ்ட கட்டை நான் வச்சுருக்கிற கட்டு. யார் அதிர்ஷ்டக்காரன், யார் அதிர்ஷ்டம் இல்லாதவன் யாருக்கு தெரியும்? ஹவு டு யூ நோ தட்? நீங்கள் உங்களை அதிர்ஷ்டம் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்கள் ஒரு படி முன்னால் வரணும். அப்போ தான் அதிர்ஷ்டம் ஒரு படி முன்னால் வரும். நகராமல் இருந்தீங்கன்னா உங்களை நோக்கி எதுவுமே நகராது. நகருங்க. நகருகிற போது தான் முதல்ல கட்டு எதுன்னே தெரியும். அப்புறம் நீங்கள் காலில் இதெல்லாம் கட்டு நினச்சிக்கிட்டுக்கெல்லாம் கட்டு இல்லை. நாமளாம் நினச்சிட்டு இருக்கோம்ல இதெல்லாம் தடைன்னு, கிட்ட போய் பார்த்தா தான் அதெல்லாம் தடை இல்லைன்னே தெரியும். நகராமல் எப்படி நடக்கும்? இந்த பூட்டு ராஜா கதை ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் வீராவேசமாலாம் என்னால் பேச முடியல, தொண்டை போச்சா, அதனால் கொஞ்சம் கதையாக சொல்லி கொண்டு போகிறேன். பரவாயில்ல? ஓகே, அது சரி, நமக்கு என்ன, எல்லாம் உட்காந்து சௌரியமாக கேட்டுட்டு தானே இருக்கு.